ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளில் நம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் கூடியிருக்கிறோம். இந்த நாளில் நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய வாழ்வில் நாம் தினசரி சொல்லுகிற ஜெபமாலைகளில் மறை உண்மைகளில் ஒன்றாக இந்த கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட நிகழ்வு வரும் என்பதை நாம் அறிவோம். இந்த நாள் மிக முக்கியமான நாள். இயேசு பிறந்து 40ஆம் பக்கம் இந்த விழா நடைபெறுகிறது. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற விழா. இந்த விழாவில் நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்கும் பொருட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபித்து இந்த இறைவார்த்தை பகுதிக்கு கடந்து போவோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக நாங்கள் எவ்வளவோ நன்றி கூறினாலும் அது போதுமானதாக இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து நினைத்து நாங்கள் வியக்கிறோம். நீர் அவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர், நீர் எவ்வளவாய் எங்களை தேடுகிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் அறிகிறோம். இதோ நீங்கள் தேடுகிற அந்த ஆண்டவர் இந்த நாளில் ஆலயத்திற்குள்ளாக நுழைகிறார் என்று மலாக்கி புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம். இதோ எம்மை தேடி வருகிற ஆண்டவரை நாங்கள் எப்படி கண்டுகொள்ளப் போகிறோம் என்பதே இந்த நாளினுடைய செய்தியாக எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, உம்மை காணும் கண்கள் வேண்டும். எத்தனையோ காரியங்களை காண்கிற எங்கள் கண்கள் தேவையானதையும் தேவையற்றதையும் பல நேரங்களிலே காணுகிற எங்கள் கண்கள், எங்களுடைய வாழ்வுக்கான தேவை, எங்களுடைய பயணத்திற்கான தேவை, எங்களுக்கு எல்லாமுமான தேவை உம்மை காண்பதுதான் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே உம்மை கண்டுகொள்கிற அந்த கண்கள் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். சிமியோன் கண்டார், அன்னா கண்டார், அதேபோல விவிலியத்தில் எத்தனையோ பேர் கண்டு கொண்டார்கள். அதுபோல நாங்களும் உம்மை காணுகிற கண்களுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். உம்மை காணும் பொருட்டு இந்த நாளில் பகிரப்படுகிற இறைவார்த்தையை நாங்கள் ஆழமாய் வேரூன்றி கவனிக்க எங்களுடைய செவிகளை திறந்தருளும். எங்களோடு கூட வாரும், எங்களை ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவினுடைய இந்த வாசக பகுதியை நாம் பலமுறை தியானித்திருந்தாலும் இந்த நாட்களில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மையான காரியங்கள் என்ன என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஒரு நாள் சொன்னார், ஃபாதர், ஒரு 2-3 நாளாக ஒரு 4-5 பசங்க ஸ்கூலுக்கே வராமல் இருக்கிறாங்க. எவ்வளவோ கண்டித்து பார்த்துட்டோம், ஆனால் நாளைக்கு திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு கட்டாயம் வருவாங்க, வந்து உங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அன்றைக்கு பள்ளிக்கு சென்றேன். யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஒரு 7 பசங்க எழுந்துச்சுன்னு நான்
இப்போ கேட்டேன், எங்கடா போயிருந்தீங்க, ஏன் ஸ்கூலுக்கு வரல? ஃபாதர், எங்கள் சொந்தக்காரங்க ஊரில் திருவிழா, அதனால் போய் அங்கேயே தங்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு தெரியும், புளியம்பட்டி திருவிழாவிற்கு அந்த புன்னக்காயல் அந்த கிராமங்களில் இருந்து வரக்கூடியவங்கெல்லாம் 13 நாள் வந்து தங்கிடுவாங்க. ஸ்கூலெல்லாம் லீவு போட்டுருவாங்க, ஊருக்கே லீவு. இப்போலாம் கொடியேற்று அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புன்னக்காயல் அந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதை மாதிரி இவனும் 3 நாள் ஸ்கூலே கட் பண்ணிவிட்டு மொத்தத்திலேயே வராமல் உட்காந்துட்டான். என்னன்னு கேட்டால், திருவிழாவில் இருந்தோம். சரி, திருவிழாவில் என்ன பார்த்தீங்க, என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆளாளுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தான். ஃபாதர், அந்தோணியார் திருநாள் 13 கிடாய் வெட்டினாங்க அப்படின்னா. 13 கிடாய் வெட்டி சாப்பாடு போட்டாங்க பாருங்கள். அந்த கறி சாப்பாடை நான் சாப்பிட்டது மாதிரி யாரும் சாப்பிட்ருக்க முடியாது. சாப்பிட்டுட்டு வயத்தெல்லாம் தள்ளிக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ரைட்டு. இன்னொருத்தனை பார்த்து கேட்டால், டேய் உனக்கு என்ன தோணுச்சு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், ஃபாதர், அந்த கோயிலை அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, உள்ளே நுழைஞ்சா ஒவ்வொரு இடத்துலையும் பலூனு அது இது பயங்கரமான டெக்கரேஷனாக இருந்தது ஃபாதர் அப்படின்னா. பரவாயில்லையே, இந்த பையன் கோயிலுக்குள்ள வந்திருக்கான் போலுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாச்சு. இன்னொருத்தன் சொன்னான், ஃபாதர், அந்த கோயிலில் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ஆடல் பாடல் ஆட்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஆட்டம்னா ஆட்டம், நாங்களும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ஆடிட்டு நடந்தோம். போலீஸ்காரங்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, அவங்களையும் பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னான். பயங்கரமான கதையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் சொன்னான், ஃபாதர், அந்த திருவிழாவில் அது எங்கேயோ இருந்து ஒரு ஃபாதர் வந்தார், பிரசங்கம்னா சும்மா 1 மணி நேரம் பிரசங்கம் வச்சார், அப்படி வச்சார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். இந்த சின்ன பையங்க பேசுகிறது மாதிரி நாமளும் நிறைய நேரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? பொண்ணு நல்லா இருந்ததா, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருந்தாங்களா, சாப்பாடு நல்லா இருந்ததா, யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் எவ்வளோ ஹையில் பெரிய செலவழித்து நகையெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விழாவை பற்றி சொல்லுகிற நிகழ்வுகள் இருக்கும். இது திருமண விழாவாக இருக்கலாம், திருவிழாவாக இருக்கலாம், ஒரு புது வீடு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த விழாவை குறித்து நாம் அங்கே காணுகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறோம். ஏன்னா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசுனுடைய வீட்டில் ஒரு விழா. என்ன விழா? இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கிற ஒரு விழா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விழா. இந்த விழா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் எல்லோரும் செய்கிற மிக முக்கியமான ஒரு விழா. ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்போ நடந்த நிகழ்வு? எப்போ நடந்த நிகழ்வு? இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக கடைசியாக ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய அற்புதமான காரியம். என்ன காரியம்? இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். எகிப்தியருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண் தலைப்பேர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். இவர்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதை நினைவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொன்னால், தங்களுடைய ஆண் பிள்ளைகளை, தலைப்பேற்றை, முதன்மையானதை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு. இப்போ இயேசுனுடைய அந்த குடும்பத்தில் அவருடைய தாயும் தந்தையும் இயேசுவை குழந்தையாக ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த விழாவில் ஏராளமான பேர் கலந்திருக்கலாம். நமக்கு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி மிக சுருக்கமாக இயேசு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஊரில் திருவிழா, அந்த திருவிழாவில் சில நேரம் திருவிழா முடிஞ்ச உடனே ஒரு 5-6 பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்துக்கு நிற்பீங்க? நிற்போம். எந்த பிள்ளைக்கு நிற்போம்? நம்ம எந்த பிள்ளைக்கு உங்களை கூப்பிட்டுருந்தாங்களோ அந்த பிள்ளைக்கு போய் நிற்போம். எல்லாம் முழிக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்குது. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க.
அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்க, எந்த பிள்ளைகளுக்கு நம்ம அழைக்கிறாங்களோ அந்த வீட்டில் போய் நிற்போம். ஆனால் எந்த அழைப்பையுமே பெறாமல் ஒருத்தர் மட்டும் வந்து நின்று அந்த பிள்ளைக்கு நான் நிற்கிறேன், இந்த பிள்ளைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? அங்கே யார் நிற்பா? அப்படி சாமியாரும் உபதேசியாரும் தான் நிற்பார். அப்படி வச்சுக்கோவே. நீ யோசித்து பாருங்க, இந்த குழந்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற போது இயேசுவை குழந்தையாக காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு வருகிற அந்த இடத்துல நான் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் வேடிக்கை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கலாம். அந்த சின்ன பையங்க திருவிழாவுக்கு போன போது எப்படிலாம் பார்த்தாங்களோ அதுபோல பார்ப்பதற்காக பலர் வந்திருக்கலாம். இந்த பிள்ளைக்கு என்னவா ட்ரெஸ் கூட வந்திருக்கிறாங்க, எவ்வளவு நகை போட்டிருக்கிறாங்க, எப்படிலாம் கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் வந்தாங்க, அப்படி பார்க்கறதுக்காக ஒரு சிலர் பேர் இருக்கலாம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி பலர் வந்து கூடுகிற அந்த இடத்துல, அந்த நிகழ்வில் இயேசுவை குழந்தையாக கண்டபோது அதற்காகவே காத்து கொண்டிருந்ததாக ஒரு மனிதர் சொல்லுகிறார். அவர் யார்? சிமியோன். அவர் சொல்கிறார், என் கண்கள் மீட்பரை கண்டு கொண்டன என்று சொல்லுகிறார். இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, என் கண்கள் மீட்பரை கண்டு கொண்டன. எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை, இதற்குள்ளாக எவ்வளவு பெரிய சிந்தனைகள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? கை தூக்க. ஒருத்தருக்கு, நிறைய பேருக்கு ஆசையே கிடையாது. யாருக்கெல்லாம் சாத்தான பார்க்கணும்னு ஆசை இருக்கு? கை தூக்க. சரி, யாருக்கெல்லாம் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? கை தூக்க பார்ப்போம். இன்னும் ஒரு சில கைகள் எந்திரிக்கவே மாட்டேங்குது. ஏன் கையை தூக்குங்க. ஆண்டவரை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லை வேற யார் அந்தோனியாபுரம் பார்க்க வந்திருக்கீங்களா? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அப்படிதானா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, யாரை காண வந்திருக்கிறோம்? ஆண்டவரை காண வந்திருக்கிறோம். என் கண்கள் மீட்பரை கண்டு கொண்டன என்று சிமியோன் சொல்கிறார். மீட்பரை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்னவா இருந்தா, என்ன செய்தால் அந்த ஆண்டவரை காண முடியும்? சிமியோன் என்ன செய்தார்? ஆண்டவரை கண்டார். நீங்கள் விவிலியத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோருக்குமே மிக முக்கியமான ஒரு காரியம் இருந்திருக்கிறது. 3 காரியங்கள், 3 டெக்னிக்ஸ், சரிதான்? 3 வழிமுறைகள் உங்களுக்கு வேணும். இந்த 3 இருந்தா நீங்கள் ஆண்டவரை காண முடியும். யாரெல்லாம் கண்டார்களோ அது யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நீ யோசித்து பாருங்க, விவிலியத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை கண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல ஆண்டவரை காண்பதற்காக பயணப்பட்டு வந்த இடையர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்று வந்தார்கள், ஆண்டவரை கண்டார்கள். ஞானிகள் ஆண்டவருடைய விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம், கண்டோம் வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி வருகிற போது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அன்பார்ந்தவர்களே, அதே போல பிலிப்பு தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய, தோழராக இருக்கக்கூடிய நஸ்தனேல் இடத்துல போய் சொல்லுகிறார், ஆண்டவரை கண்டோம், மெசியாவை கண்டோம் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதே போல உயிர்த்த ஆண்டவரை மகதலேனா மரியா கண்டபோது என்ன சொன்னார்? நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சீடர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல யார் இல்லை? தோமா இல்லை, தோமையார் இல்லை. அப்ப தோமையார் வெளியே போயிட்டார். திரும்ப உள்ள வந்தவுடனே எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்கள். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை கண்டோம் கண்டோம் என்று எல்லோரும் சொன்னார்களே, இந்த கண்டிருக்கக்கூடிய 3 இந்த எல்லா நிகழ்விலும் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், முதல் காரியம், நீங்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு கனவு வேண்டும். உங்களுக்கு ஒரு கனவு வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாருக்கெல்லாம் கனவு ரொம்ப பிடிக்கும்? கனவு வருதா வரலையா? நேற்று நைட்டு கனவு கண்டிகளை காணலையா? கண்டிகளை காணலையா? நிறைய கனவு கண்டிருப்பிய சொன்னால் அவர் நிறைய புது புது கதையாக வந்துடும்.
ஆனால் ஒரு கனவு வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். என்ன கனவு? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை காண வேண்டும் என்கிற கனவு. அதுதான் மிக முக்கியமான கனவு. சிமியோனுக்கு ஆண்டவரை காண வேண்டும் என்கிற கனவு. சக்கேயு நான் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு கனவு கண்டிருந்தான். நீ யோசிச்சு பாருங்க, முதல்ல ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக அவனுக்குள் ஒரு கனவு எழுந்தது. அன்பார்ந்தவர்களே, நீங்க ஆண்டவரை சந்திக்கணும்னு நினைச்சா முதல்ல ஒரு கனவு வேணும். ஆண்டவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு வேணும். அப்ப அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? அதை குறித்து தேடணும். யோசித்து பாருங்க, பைபிள் வாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை சம்பந்தமான செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பல காரியங்களை தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்திருக்கணும். நீங்க என்னவா யோசிக்கிறீங்களோ அதுவாகவே நடக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ராசியே இல்லை, எனக்கு ராசியே இல்லை, என்ன ராசின்னு தெரில, எனக்கு ராசியே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நடக்குமா நடக்காதா? அவங்களுக்கு நடக்குமா நடக்காதா? நடக்குமா? இல்லை, நடக்கவே செய்யாதுன்னு சொல்கிறவனுக்கு எப்படி நடக்கும்? நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இது நடந்துடும், எனக்கு சாத்தியப்படும், ஆண்டவர் எனக்கு இதை தருவார், ஆண்டவர் எனக்கு என் குடும்பத்துக்கு தந்துருவார், எனக்கு நான் நினைக்கக்கூடிய காரியம் அப்படியே நடக்கும் அப்படி நினச்சிக்கிட்டே தான் போகணும். அப்போ கனவே என்று சொன்னால் எனக்கு ஆண்டவர் இதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு கூடிய கனவாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நீ பாருங்க, சிமியோன் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தார். எவ்வளவு நாளாக தேடிக்கிட்டு இருந்தார் தெரில, பல வருஷமாக தேடிட்டு இருந்தார். அண்ணா எத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தா? 84 வயசாச்சு ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்தான். நம்ம ஒரு நாள் 2 நாள் கோயிலுக்கு வந்துட்டு ஆண்டவரை பார்த்துடணும்னு நினச்சா நடக்குமா? பார்ப்போம், பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். அவர் அது வாட்டுக்கு இருப்பார், நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் எத்தனை வருஷமாக காத்திருந்த அந்த பெண், நீ பாருங்க, கணவரை இழந்து எத்தனை வயசில் இறந்துட்டாங்க? 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்து கைம்பெண் ஆகிட்டாங்க. 7 வருஷம்தான் திருமணம் முடிச்சு. அந்த காலத்தில் ஒருவேளை ஒரு 12-13 வயசில் கல்யாணம் முடிச்சிருப்பான்னு வச்சுக்கோமே, 20 வயசில் விதவை ஆகிட்டான். 20 வயசுல இருந்து 64 வருஷமா ஆண்டவரை காண்பதற்காக தேடிக்கிட்டே இருந்தான். அன்பார்ந்தவர்களே, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1 நாள் 2 நாள் அல்ல, 64 ஆண்டுகளுக்கு மேலாக தேடிக்கொண்டிருந்தான். அந்த தேடுதலினுடைய நிறைவாக ஆண்டவரை கண்டார் என்று பார்க்கிறோம். இயேசு வாழ்க. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கனவு உங்களுக்கு வேண்டும். ஆண்டவரை காண வேண்டும் என்கிற ஒரு கனவு, அதனால வைராக்கியமான கனவு. அப்படி ஒரு நடந்தே தீரும், இது சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு தேடுதல். நீ பாருங்க, உங்களுக்கு தோட்டத்தில் ஒரு விதை விதைக்கிறீங்க, ஒரு காரியம் ஏதாவது ஒன்று நடுறீங்க, அது பலன் கொடுக்கணும், கொஞ்சம் அது சுருங்கி போய்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த செடி அப்படின்னா என்ன செய்வோம்? எதையாவது மருந்தை கொண்டு வருவோம், அடித்து எதையாவது செய்து அதை தழுக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்கிறோம். உங்களுடைய ஆன்மா அப்படி தளிர்ப்பதற்காக நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிற அந்த ஆன்மாவானது செழிப்புறுவதற்காக நீங்கள் ஏதாவது ஒன்றை, ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் கனவாக மாறும். அது முதல் செய்தி. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் காத்திருக்கணும். அன்பார்ந்தவர்களே, கனவு மட்டும் இருந்தால் போதாது, காத்திருக்கணும். காத்திருப்பது என்பது ஒரு நீண்ட பயிற்சியை கொண்ட ஒரு காத்திருப்பு. யோசித்து பாருங்க, பரீட்சை மே மாதம், அது ஒரு மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம்தான். ஆனால் அதற்கான தயாரிப்பு எப்போ இருந்து நடக்கு? 1 வருஷமாக நடக்கு. நீங்கள் கடைசி 2 மாதம் படித்தா பாஸ் ஆகிட முடியுமா? பாஸ் ஆக முடியாதா? ஆமாம், கடைசி 2 மாதம் தான் படிக்கவே செய்கிறாங்க நிறைய பேர். அப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறான். அப்போ நமக்கு தயாரிப்பின் காலங்கள் மிக நீண்ட காலங்களாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வெற்றியினுடைய அளவு பெருசாக இருக்கும். தயாரிப்பின் காலங்கள் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் சந்திப்பின் காலங்கள் குறைவாகத்தான் இருக்கும். நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமியோன் நீண்ட காலமாக காத்திருந்தார். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய மெசியாவை காண்பதற்கு முன் சாகப் போவதில்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாராம். அவ்வளவு பெரிய காத்திருப்பு. அப்படி என்றால் நீங்கள் விவிலியத்தில் யாரை வேணுமாலும் எடுத்துக்கொள்ளுங்க,
சக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், மரத்தில் காத்திருந்தான். ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வழிநெடுக காத்து கொண்டே பயணித்தார்கள். இடையர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வழிநெடுக காத்து கொண்டே பயணித்தார்கள். அதே போல மகதலா மரியா அந்த கல்லறைக்கு போய் வெளியே நின்று காத்து கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய குரல் கேட்கும் மட்டும் காத்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தோமா, ஆண்டவர் வருவார், இன்னொரு முறை காட்சி தருவார், இன்னொரு முறை தோன்றுவார், அவருடைய விழாவில் கையை இடுவேன், அவருடைய காயங்களை காண்பேன் என்று காத்திருந்தார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் அதனுடைய வெற்றி கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை காண வேண்டும் என்றால் முதலில் கனவு, இரண்டாவது காத்திருப்பு, மூன்றாவது என்ன தேவை? அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை. அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் யோசித்து பாருங்கள், சிமியோன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்? அவரை குறித்து விவிலியம் சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார், தூயாவி அவர் பெற்றிருந்தார். என்னெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? 4 காரியம் அவருக்கு இருந்தது. ஆனால் அதே போல நீங்க பாருங்க, அன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரா இருந்தாரு? நீ பாருங்க 37வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு வயது 84, கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மந்தாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அந்த அம்மா எதுக்காக நோன்பு இருக்கணும் யோசித்து பாருங்க. வயசு என்னாச்சு? 84. பிள்ளை ஊட்டி இருக்கா? சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா? ஆனால் எதுக்கு நோன்பு இருந்தாங்க? கடவுளை காண்பதற்காக நோன்பு இருந்தாங்க. அது மட்டும்தானா? வந்தவங்க போனவங்கலாம் அந்த அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. வயசானவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோயிலை சுற்றி தான் கிடக்கணும், கோயிலில் தான் கிடக்கணும், வேற எங்கேயும் போய் சுற்றிட்டு செய்யப்படாது அப்படின்னு அர்த்தம். கோயிலே இருக்கணும். யாராவது பிள்ளைங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பாட்டி அப்படின்னு சொல்லணும். உங்களை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க தாத்தா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க ஐயா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த தாயிடத்தில் இருந்தது. அவ யாருக்காகவும் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வாழ்வு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பட்டினி கிடந்தாள், நோன்பு இருந்தாள். எதுக்காக? ஆண்டவரை காண வேண்டும் என்பது ஒரு புறம், இவர்களுக்காக செபிக்கிற அந்த செபமே, இன்னொருவருக்காக மன்றாடுகிற மன்றாட்டே, அல்லும் பகலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வே என்ன காரியம்? ஆண்டவரை காண்பதற்கான காரியம்தான். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் அன்னா அவருடைய வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக இருந்தது. அதே போல சிமியோனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரை பறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், ஆறுதலை எதிர்பார்த்தவர், தூய ஆவியை பெற்றிருந்தவர். ஆம்பளைகளை சொல்லும்போது இந்த 4 இருக்கணும், பொம்பளையாட்களை சொல்லும்போது அந்த காரியங்களாக இருக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நேர்மையானவங்களாக இருக்கிறாங்களா? அது இருப்பாங்க. இறைப்பற்று கொண்டவங்களாக இருக்காங்களா? அது தெரில. அப்புறம் எப்படி இருக்குது? ஆறுதலை எதிர்பார்த்தவங்களாக இருக்கிறாங்களா? அதுவும் தெரில. தூயாவி செயல்படுதா? அதுவும் தெரில. ஒன்று மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் காணாமல் போய் கிடக்கு. அன்பு பிள்ளைகளே, பலருடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏன் காண முடியலை அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். மீட்பரை காண வேண்டும் என்று சொன்னால் கனவு வேண்டும், காத்திருப்பு வேண்டும், அதற்கேற்ற வாழ்க்கை முறை வேண்டும். கனவு இருக்கிறது, காத்திருப்பும் இருக்கிறது, அதற்கேற்ற வாழ்க்கை முறை இருக்கிறதா? பெரிய சவால் தான். யோசித்து பாருங்க, அதற்கேற்ற வாழ்க்கை முறை இருக்கிறதா? நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகணும், ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தஞ்சம்னு சொல்லி அப்படியே ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிற கனவு இருக்கிறது, கொஞ்சம் கூட காத்திருப்பு இருக்கிறது. அதற்கேற்ற வாழ்க்கை முறை இருக்கிறதா? எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 2 நாளைக்கு கனவு வருது, அது கனவை காணும். 2 நாளைக்கு காத்திருப்பு இருக்குது. 13 நாள் திருவிழாவில் ஒரு காத்திருப்பு இருக்குது, அதோட முடிஞ்சு போகுது. அப்புறம் 13 நாள் பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அப்புறம் ஒன்றும் இல்லை. அப்போ திருவிழாவுக்கு நோன்பு இருக்கக்கூடிய காலம் இருக்குது. ஆனால் கடைசி வரையும் காத்திருக்கணும். தூயாவியானவர் உங்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் வந்துட்டார் பார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காத்திருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும். நீ பாருங்க, சிமியோன் வீட்டில் தான் இருந்தார்.
இயேசு வருகிற போது இன்னைக்கு வாரார்னு அவருக்கு சொல்லப்பட்டது. எல்லா நாளும் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கக்கூடியவருக்கு அன்னைக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதா? ஆண்டவர் வருகிறார் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, நீங்க அப்படி கனவு கண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த கனவை காணுகிற, அதை நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவரை கண்டேன் என்று சொல்ல முடியும். என் கண்கள் ஆண்டவரை கண்டு கொண்டன என்று அவர் சொன்னார். யாருக்கெல்லாம் ஆண்டவரை காணணும் ஆசை இருக்கு? யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? இப்போ கூட ஆசை வருதா வரலையா? போய் கனவு காணுங்க, அப்படியே கொஞ்சம் காத்துருங்க, வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுங்க. ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்வாக மாறட்டும். நிச்சயமாக சிமியோனுக்கும் அன்னாவுக்கும் வெளிப்பட்ட அந்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் வெளிப்படுவார். நம் கண்களும் கண்டு நம்முடைய வாழ்வில் நிறைவு கொண்டதாக மாறும். அதற்காய் மன்றாடுவோம். ஆமேன்.